வணக்கம் பொலிட்டிக்கல் வாரியர்ஸ் தமிழ் பார்வையாளர்களே. கே ஸ்டாலின் 40 ஆண்டு பயணம். திராவிட இயக்கத்தின் வரலாற்றில் வாரிசு என்ற சொல்லை மிகவும் சிக்கலாக்கிய வியக்தி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஒரு அரசியல் குடும்பத்தில் பிறப்பது வரப்பிரசாதமே சாபமா என்ற கேள்விக்கு அவரது வாழ்க்கை ஒரு நீண்ட பதில். இந்த 40 ஆண்டு பயணம் ஒரு இளைஞனின் கனவிலிருந்து ஒரு முதிர்ந்த நாயகத்தின் வெற்றிக்கான கதை. தொடக்கம் இளம் ஸ்டாலின் மற்றும் தந்தையின் நிழல். 1970கள் 1980கள். அரசியலில் அறிமுகம். ஸ்டாலின் அரசியலில் செயல்படத் தொடங்கியது 1970களிலேயே. டிஎம்கேயின் மாணவர் படை மற்றும் இளைஞர் இயக்கத்தில் தீவிரமாக இருந்தார். முதல் தேர்தல் வெற்றி 1989 தேர்தலில் போட்டியிட்டு தமிழக சட்டமன்றத்திற்கு எழும்பூர் தொகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுவே அவரது ராஜ்ய அரசியல் பயணத்தின் அதிகாரப்பூர்வ தொடக்கம். பதவி பயணம் 1989 1996 வரை பல்வேறு காலங்களில் சென்னை மேயராக 1996 முதல் 1920 வரை உள்ளிட்ட பல பதவிகளை வகித்தார். சென்னையை மெட்ரோ நகரமாக மாற்றியதில் அவரது பங்கு குறிப்பிடத்தக்கது. பெரியார் தந்தை, அண்ணா தலைவர், கலைஞர் ஜெனரல் செக்ரட்டரி. இந்த காலகட்டத்தில் தந்தை கலைஞர் கருணாநிதி அவர்களே கட்சி மற்றும் அரசின் முழுமையான தலைவர். ஸ்டாலின் ஒரு முக்கியமான தளபதியாக இருந்தாலும் அனைத்து முக்கிய முடிவுகளும் கலைஞர் அவர்களிடமே இருந்தன. அவர் எப்போதும் தந்தையின் நிழலில் இருந்தார். போட்டி மற்றும் தடைகள், உட்பூசல்கள். கே அழகியின் சகோதரர் பூசல். குடும்பத்திற்குள் மூத்த சகோதரர் கே அழகியனுடனான அரசியல் மோதல்கள் வெளிப்படையான ரகசியமாக இருந்தன. இது கட்சியில் 2 குழுக்களை உருவாக்கியது. 2001 தள்ளி வைப்பு. 2001 கலைஞர் அரசில் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டது. இது ஒரு பெரிய அரசியல் அதிர்ச்சியாக இருந்தது. இது குடும்ப உட்பூசல் மற்றும் அரசியல் காரணங்களால் ஏற்பட்ட ஒரு பின்னடைவு என்று பலர் கருதுகின்றனர். தளபதியாக உருவாதல் மற்றும் பொறுமையின் விளையாட்டு. 2000கள் 2010கள். பொறுமையின் வலிமை. இந்த பின்னடைவுகளுக்கு பிறகும் ஸ்டாலின் கட்சியை விட்டு வெளியேறவோ கலைஞருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யவோ இல்லை. அவர் தனது பணியில் கவனம் செலுத்தினார். ஆயத்தப்பணி, கட்சியின் அன்றாட செயல்பாடுகள், ஏற்பாடுகள், தேர்தல் நிர்வாகம் ஆகியவற்றில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். அவர் ஒரு சிறந்த நிர்வாகி மற்றும் அமைப்பாளர் என்பதை நிரூபித்தார். தேர்தல் தோல்விகள். 2011 மற்றும் 2016 தேர்தல்களில் டிஎம்கே கூட்டணி தோல்வியடைந்தது. இந்த தோல்விகள் கட்சியின் உள்ளேயே ஸ்டாலினின் தலைமை பதவிக்கு எதிரான கேள்விகளை உருவாக்கின. முடிவு கலைஞரின் இறப்பும் தலைமை போராடலும். 2018 கலைஞர் கருணாநிதி அவர்கள் 2018 காலமானது ஸ்டாலினின் பயணத்தில் மிகப்பெரிய திருப்புமுனை. இடத்தை நிரப்ப முடியாத வெற்றிடம். தந்தையை இழந்த அதே நேரத்தில் தலைமைக்கான நீண்டகால காத்திருப்பு முடிவுக்கு வந்த நேரம். தலைமை போட்டி. கலைஞரின் மறைவுக்கு பிறகு கட்சி தலைமை குறித்த கேள்வி எழுந்தது. ஆனால் ஸ்டாலின் பல ஆண்டுகளாக தங்கள் தளபதியாக இருந்ததால் பெரும்பான்மையான கட்சி, ஒர்க்கர்ஸ் மற்றும் மூத்த தலைவர்களின் ஆதரவை பெற்றார். ஒருமுகப்படுத்துதல். விரைவாகவே அவர் கட்சியின் செயலாளர் மற்றும் பிறகு தலைவராக பொறுப்பேற்றார். இறுதியாக 40 ஆண்டுகால காத்திருப்புக்கு பிறகு அவர் டிஎம்கேயின் முழுமையான தலைவரானார். இலக்கை அடைதல். முதலமைச்சர் பதவி. 2021 2021 தேர்தல். ஸ்டாலின் தனது தனிப்பட்ட பிரச்சாரம், ஸ்டாலின் உங்களிடம், ஸ்டாலினின் உங்களிதான் போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் மக்களை நேரடியாக அணுகினார். வெற்றி. 2021 டிஎம்கே கூட்டணி பெரும் வெற்றி பெற்றது. வரலாற்று நாள் மே 7 2021 அன்று 68 வயதில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் 8வது முதலமைச்சராக பதவியேற்றார். முக்கிய அம்சங்கள். பொறுமை. இது அவரது பயணத்தின் முக்கிய குணம். ஒருபோதும் வெளியேறும் அல்லது கிளர்ச்சி செய்யும் சிந்தனைக்கு அவர் வஸ்பாச்சியோ கொடுக்கவில்லை. அமைப்பு திறன். ஒரு சிறந்த நிர்வாகியாக கட்சியை ஒழுங்காக நிர்வகித்தார். தந்தையின் நிழல். கலைஞர் கருணாநிதியின் மாபெரும் மரபை தாண்டி தனித்துவமான அடையாளத்தை உருவாக்குவதே மிகப்பெரிய சவாலாக இருந்தது. மக்கள் தொடர்பு. சென்னை மேயராக இருந்த காலம் மற்றும் பின்னர் நடத்திய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் அவரை ஒரு மக்கள் நபராக பீப்புள்ஸ் பர்சன் உருவாக்க உதவியது. முடிவுரை. கே ஸ்டாலின் 40 ஆண்டு பயணம் ஒரு இளவர் பிரின்ஸ் இறுதியாக ராஜா ஆன கதை அல்ல. இது ஒரு அரசியல் சாதனமாகும். இது ஒரு நீண்ட, கடினமான, சில சமயங்களில் விரக்தியான, ஆனால் இறுதியில் வெற்றிகரமான பயணம். பதவிக்காக அல்ல, பாட்டுக்காக என்ற திரைவார்த்தை போல அவரது காத்திருப்பு இறுதியில் பலன் அளித்தது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் செய்து பொலிட்டிக்கல் வாரியர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். நன்றி. இன்னும் பல அரசியல் மற்றும் சமூக முன்னேற்றங்களை நாம் அடுத்து பகிர்வோம்.